வலையப்பட்டியை கடந்து நாமக்கல்லை நெருங்குகிறது தாவிக கட்சித் தலைவர் விஜயின் பேருந்து. அவரை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுட்டெரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் ஆரவாரத்தோடு தாவிக கட்சித் தலைவர் விஜய் பேருந்தில் ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட்டோம். ராஜகுமரன், தகவல்களை பகிர்ந்து. நாமக்கல் நகரிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக இருக்கும் புதுப்பட்டி பகுதியிலே தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து வந்திருக்கின்றது. காலை 7 மணிக்கு சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக நின்று இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து எப்படி புன்னகையோடு அந்த ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்தி இருந்தாரோ விஜய், அதே போன்ற ஒரு உற்சாகத்தோடு தான் தற்பொழுதும் இருக்கின்றார். அதற்கிடையிலே சென்னை விமான நிலையம் வந்தார். விமான நிலையத்திலே பல்வேறு பணியாளர்கள் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளி, திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக குறிப்பிட்ட அந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய எல்லைப்புற கிராமத்தை வந்தடைந்து அதன் பிறகு தேர்தல் சுற்றுப்பயண பேருந்துக்கு மாறி பேருந்திலே தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலை வரை அவர் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து விட்டார். வரக்கூடிய வழி எங்கும் சாலையினுடைய 2 பக்கமும் நிற்கக்கூடிய தொண்டர்கள் தங்களுடைய கைகளை அசைத்து வாழ்த்து சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கக்கூடிய விதமாக தங்களுடைய ஊரை கடந்து செல்லக்கூடிய விஜய்க்கு வரவேற்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது விஜய்க்கு முழுக்க முழுக்க ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருக்கும். முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கின்றார். இதற்கு முன்பாக திரைத்துறையில் இருந்த காலகட்டங்களில் பல்வேறு நகரங்களுக்கு அவர் சென்றிருந்தாலும் கூட விஜய் மக்கள் இயக்கம் உள்ளிட்டவற்றின் மூலமாக அந்த கணினி பயிற்சி வகுப்பு உள்ளிட்டவற்றை தொடங்கி வைப்பதற்காக சென்றிருந்தாலும் இது போன்ற ஒரு நீண்ட பயணங்களை விஜய் மேற்கொண்டது கிடையாது. இப்பொழுதுதான் அவர் மேற்கொள்கின்றார். எனவே தமிழ்நாட்டினுடைய அந்த ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை விஜய் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே தன்னுடைய பலம் என்ன என்பதை விஜய் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கும். விஜயை எதிர்பார்த்ததை காட்டிலும் அவருக்கு கள அளவில் அதிகப்படியான ஆதரவு இருந்திருக்கலாம். அதை விஜய் உணர்ந்து கொள்வதற்கு இது போன்ற பயணங்கள் உதவி இருக்கலாம். எனவேதான் விஜய் தான் எதிர்பார்த்ததை விட தனக்காக திரளக்கூடிய தொண்டர்கள், அதிலும் குறிப்பாக வரக்கூடியவர்கள் தன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கின்றது என்பதை விஜய் உணர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகவே இதே போன்ற ஒரு உற்சாகத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று எதிர்பார்க்கக்கூடிய வகையில்தான் அவருடைய இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் விஜயை பொறுத்தவரை அவருக்கென இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பின் மூலமாக தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை தெரிந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் களத்தில் இறங்கி நிற்கும் பொழுதுதான் உண்மை நிலவரம் என்ன என்பது தெரிய வரும். அந்த அடிப்படையில் தான் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் என்றாலும் அவருக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தேவைப்படுகின்றது. அந்த அளவு மக்கள் தன்னை வந்து பார்க்கின்றார்கள் என்னும் பொழுது இயல்பாகவே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, தன் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதிகரித்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது ஒவ்வொரு நாளும், அதாவது வாரத்தினுடைய இறுதி நாளிலே அவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் ஒவ்வொரு முறையும் கூட அவருக்கு மேலும் மேலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. இது போன்ற ஒரு உற்சாகம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு கிடைக்கும் பொழுது அவர் மேலும் மேலும் தனக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சிக்க தொடங்குவார் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக இன்று இதே போன்ற உற்சாகத்தோடு விஜய் மேடை ஏறும் பொழுது அவர் கண்டிப்பாக பேசும் பொழுது அதில் அரசியல் அனல் வரக்கூடிய உரையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்று அவருடைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நாமக்கலாக இருந்தாலும் சரி, கரூராக இருந்தாலும் சரி, இரண்டுமே முக்கியமான நகரங்கள். அந்த ஊர்களில் நின்று விஜய் பேச போகின்ற பேச்சுகளுக்கு யார் பதிலடி தரப்போகின்றார்கள், குறிப்பாக திமுகவில் இருந்து யார் பதிலடி தரப்போகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான வினாவாக இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை இப்பொழுது ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று முதலமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். அதாவது அரசினுடைய செயல் திட்டங்களிலே நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்ன இருக்கின்றன என்பதையெல்லாம் பட்டியலிட்டு விஜய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் அரசு தரப்பிலும் அதற்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமைக்கு என்ன காரணம், அல்லது அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதாக அரசு தரப்பிலும் விளக்கங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அவருடைய அதிகப்படியான விமர்சனம் என்பது திமுகவை நோக்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு பகுதியிலும் விஜய் பேசி முடித்து வந்த பிறகு அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் விஜய்க்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே செய்தியாளர் சந்திப்பை நடத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் மேற்கு மண்டலத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய விஜய்க்கு திமுகவில் இருந்து பதிலடி தரப்போகின்ற அரசியல் தலைவர் யார் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக விஜய் இன்று முன்வைக்க போகின்ற குற்றச்சாட்டுகளிலே டாஸ்மாக் முறைகேடு என்பதான குற்றச்சாட்டுகள் அதிகம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் டாஸ்மாக் தொடர்பாக கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள்.
நீதிமன்றத்தில் வழக்குகளும் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி விஜய் இன்று பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. விஜயனுடைய வாகனம் மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஏனென்றால் 11 மணி அளவிலேனும் உரையாற்றி விடுவோம் என்று அவர்கள் கணக்கிட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் 12 மணியையும் கடந்து தற்பொழுது 1 மணியை நேரம் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் முடிந்தளவு விரைவாக விஜயனுடைய பல்புரை வாகனத்தை அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. அதே நேரம் ஆங்காங்கு நிற்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பினை வழங்கியபடி இருக்கின்றார்கள். நாமக்கலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருக்கின்றது. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக நாமக்கல் மாநகர பகுதியை விஜய் அடைந்து விடுவார். அதன் பிறகு அங்கிருந்து மெதுவாக விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்திலே அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை சென்றடையும். அதிலும் குறிப்பாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி என்பது மிகவும் குறுகலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து உள்ளே வந்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கீழே இறங்கி அந்த வாகனத்தின் மீது நின்று உரையாற்றுவது என்பது சற்று சவாலான ஒன்றாக இருக்கும். இதை முடித்துக் கொண்ட பிறகு அங்கே ஆபத்தான முறையிலும் இளைஞர்கள் சிலர் பயணிப்பதை பார்க்கின்றோம். இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாத ஒரு சூழ்நிலையில் வருகின்றார்கள். 3 பேர் அமர்ந்து வருகின்றார்கள். அதில் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு இளைஞர் பின்பக்க இருக்கையில் நின்று கொண்டே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு தருணங்களிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையின் சார்பிலும் இதுபோன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. இது குறிப்பாக இதுபோன்ற உணர்ச்சி வயப்பட்டு தங்களுடைய தலைவரை பார்க்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தோடு வரக்கூடிய தொண்டர்களால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது அந்த கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அந்த தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை சார்பிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனாலும் வரக்கூடிய தொண்டர்களில் கணிசமானவர்கள் இதுபோன்று விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்தை பார்த்தவுடன் அந்த ஒரு வாகனத்தின் மீது இருசக்கர வாகனத்திலேயே பின்னிருக்கையில் நின்று கொண்டு பயணிக்கக்கூடியது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தொடர்ந்து விஜய் தொடர்பாக எதிர்கட்சிகள் அவருக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் முன்வைத்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அமையும் என்பதை அந்த தொண்டர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இது போன்ற செயல்களை தவிர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் விஜய்க்காக வரக்கூடிய அந்த தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகின்றார்கள். அதில் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டிப்பாக எழக்கூடும். இதுபோன்று ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் திரளும் பொழுது அங்கே பலர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.